உயரமான மலைகளுக்கு இடையே உள்ள அமைதியான கிராமத்தில் எமிலி என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட கிராமம் அதன் அமைதியான அழகுக்காக அறியப்பட்டது. இருப்பினும் ஒரு குளிர்காலத்தில் சமூகத்திற்கு எதிர்பாராத பேரழிவு ஏற்பட்டது. ஒரு அடர்ந்த மூடுபனி இறங்கி கிராமத்தை இருளில் சூழ்ந்தது. அது அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்குவது போல் தோன்றியது. பிரகாசமான ஆவிக்கு பெயர் பெற்ற எமிலி பரவலான இருளால் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஒரு காலத்தில் துடிப்பான கிராமம் இப்போது நிழலில் மறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமவாசிகள் தங்கள் இதயங்களில் ஒரு பெரிய பாரத்தை உணர்ந்தனர். எமிலி அரவணைப்பையும் வெளிச்சத்தையும் திரும்பக் கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தாள். இருளுக்குள் நம்பிக்கையின் மூலத்தை கண்டறியும் தேடலைத் தொடங்கினாள். அவளது பயணம் அவளை காடுகளின் இதயத்தில் ஆழமாக அழைத்துச் சென்றது. அங்கு மரங்கள் அமைதியான காவலாளிகளைப் போல நின்றன. அவற்றின் கிளைகள் தெளிவற்ற வானத்தை நோக்கி சென்றன. எமிலி மூடுபனி வழியாக நடந்தாள். அவளுடைய காலடிகளின் எதிரொலி மற்றும் கிராமத்தின் தொலைதூர ஒலிகளால் மட்டுமே வழிநடத்தப்பட்டது. அவள் ஆழமாகச் சென்றபோது எமிலி ஒரு ஒளிரும் பளபளப்பில் குளித்த ஒரு தெளிவின் மீது தடுமாறினாள். மையத்தில் ஒரு மென்மையான மலர் நின்றது. அதன் இதழ்கள் சுற்றியுள்ள இருளை மீறி விரிகின்றன. மூடுபனி நிரம்பிய காடுகளுக்கு நடுவே தனித்து நிற்கும் இந்த பூவை பார்த்தது எமிலியின் இதயத்தைத் தாக்கியது. இந்த நம்பிக்கையின் கலங்கரை விளக்கத்தை தனது கிராமத்துடன் பகிர்ந்து கொள்ளத் தீர்மானித்த எமிலி நெகிழ்ச்சியான மலரை கவனமாக தோண்டி எடுத்து தன் கைகளில் கட்டிக்கொண்டாள். வீட்டிற்குத் திரும்பும் ஒவ்வொரு அடியிலும் மூடுபனி அவளது முன்னேற்றத்தை எதிர்ப்பது போல் தோன்றியது. அவள் சுமந்து சென்ற உடையக்கூடிய ஒளியை அணைக்க முயன்றது. கிராமத்திற்குத் திரும்பியதும் எமிலி நகர சதுக்கத்தின் மையத்தில் பூவை நட்டார். ஆரம்பத்தில் சந்தேகமடைந்த கிராமவாசிகள் மென்மையான இதழ்கள் விரிந்தபோது சுற்றிலும் கூடி ஆக்கிரமிப்பு இருளை பின்னுக்குத் தள்ளும் ஒரு மென்மையான ஒளியை வெளியிட்டனர். மலர் இருளைப் போக்க ஒரு மந்திர சக்தியை கொண்டிருந்தது போல் தோன்றியது. நாட்கள் செல்லச் செல்ல கிராமம் படிப்படியாக மாறியது. இப்போது ஹோப் பிளாசம் என்று அழைக்கப்படும் மலர் நெகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக மாறியது. அதன் கதிரியக்க பிரகாசம் உடல் இருளை ஒளிரச் செய்தது மட்டுமின்றி கிராமவாசிகளின் இதயங்களில் ஒரு தீப்பொறியையும் பற்ற வைத்தது. எமிலியின் பயணத்தால் ஈர்க்கப்பட்ட கிராமவாசிகள் தங்களுடைய சொந்த ஒளி மூலங்களை கண்டுபிடிக்கத் தொடங்கினர். அவர்கள் வகுப்புவாத கூட்டங்களை ஏற்பாடு செய்தனர், தைரியத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். ஒருமுறை மூழ்கியிருந்த இருள் விலகத் தொடங்கியது. நம்பிக்கையின் கூட்டு ஆவியால் மாற்றப்பட்டது. எமிலியின் கதை கிராமத்திற்கு அப்பால் பரவியது. வாழ்க்கையின் இருண்ட தருணங்களில் ஒளியை கண்டறிவதற்கான உவமையாக மாறியது. அண்டை நகரங்களிலிருந்து மக்கள் அதிசயமான நம்பிக்கை மலர்ச்சியைக் காணவும் எமிலியின் தைரியமான தேடலின் கதையைக் கேட்கவும் வருகை தந்தனர். இறுதியில் மூடுபனி எழுந்தது. இருளை கடந்து சென்றது மட்டுமல்லாமல் முன்பை விட வலுவாகவும் இணைக்கப்பட்டதாகவும் வெளிப்பட்ட ஒரு கிராமத்தை வெளிப்படுத்தியது. எமிலியின் பயணம் இருண்ட காலங்களிலும் நம்பிக்கையின் ஒரு செயல் முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்யும் என்பதை அவர்களுக்கு கற்பித்தது. எனவே மலையோர கிராமத்தின் மையத்தில் நம்பிக்கை மலரும் மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாக நின்று இருண்ட தருணங்களில் ஒருவர் எப்போதும் ஒளியைக் காணலாம் என்பதை நிரூபித்தார்.